என்ன கல்பனா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல வேதவள்ளி. நீ இவ்ளோ தூரம் சொல்ற. எனக்காக இல்லைனாலும் என் புள்ளையோட நலனுக்காகவாவது நான் இதை குடிச்சுதானே ஆகணும். குடு இந்தா. ஐயோ, வாசமே குடலு புரட்டுதே. கடவுளே. பாத்து பாத்து வாந்தி எடுத்துறாத. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிரு. என்ன கசப்பு. அதுக்குதான் கொஞ்சம் சுகர் கொண்டு வந்திருக்கேன். இந்தா. தேங்க்ஸ் வேதவள்ளி. ஆமா, எத்தனை மாசம் ஆச்சு? என்ன கேட்ட? இல்ல, எத்தனை மாசம் ஆச்சுன்னு கேட்டேன். 3 மாசம். 3 மாசமா? 3 மாசம்னு சொல்ற, ஆனா உன் வயித்தை பார்த்தா அப்படி தெரியலையே. எவ்வளவு சின்னதா இருக்கு பாரு. நானே இடுப்பு சைஸ் பெருசாயிடுச்சுன்னு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். சின்னதா இருக்கான், சின்னது. ஆமா, உனக்கே இப்படி வேர்த்திருக்கு? அது ஏசி சரியா வேலை செய்யல, சர்வீஸ்க்கு கொடுக்கணும், அதான். ஓ, ஐயோ, இத வேற இவ பாத்துட்டாளே, என்ன பண்றது? என்ன கல்பனா, உன் பெட்ல ஸ்கிப்பிங் கயிறு கிடக்குது. நீ ஸ்கிப்பிங் பண்றியா என்ன? என்ன என்ன வேதவள்ளி பேசுற நீ? மாசமா இருக்கிறவங்க யாராவது ஸ்கிப்பிங் பண்ணுவாங்களா? அப்படி பண்ண நான் என்ன முட்டாளா? அப்போ இது இது அவருக்காக வாங்கினது. அவரு சின்ன தம்பி பிரபு மாதிரி இருக்கார்ல, அதான் ஸ்கிப்பிங் பண்ணி வெயிட் கம்மி பண்ண சொல்லணும்னு வாங்கி வச்சேன். சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன். வேதவள்ளி, பாட்டி என்ன சொன்னாங்க? அவ கர்ப்பமாவே இல்ல வேதவள்ளி. கர்ப்பமா இருக்கிறதா சொல்லி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. என்ன யோசிக்கிறா? நீ எதை பத்தி கேக்குற? பொதுவாதான் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, பாட்டி என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். நல்லா இருக்காங்க. சந்தோஷம். சரி, நீ போ. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.